சேனல் பி செக்ஷன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த போயம் எடுக்க போகிறேன். இந்த போயமோட நேம் இந்த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா. ஸோ இது எழுதின ஆத்தர் அனானிமஸ். அனானிமஸ்னா யாருன்னே தெரியலன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான் என்ன லெசன் எடுக்கணும், என்ன சப்ஜெக்ட்ல எடுக்கணும் நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம லெசனுக்குள்ள போலாம். முதல்ல வாங்க பார்க்கலாம். லுக் அட் தி பிக்சர், டிஸ்கஸ் இன் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் இட் பிஃபோர் தி கிளாஸ். ஸோ இந்த பிக்சரை நம்ம பார்த்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த நம்ம இந்த டேஷஸ்ல எழுதணும், ஃபில் பண்ணணும். Okay, first one பார்க்கலாம். If your grandmother is ready for a bicycle race, உங்க grandmother உங்க கூட bicycle race ரெடியா இருக்காங்களா? If your grandmother is willing to play hide and seek, உங்களோட grandmother உங்க கூட hide and seek விளையாடுறாங்களா? If your grandmother is grabbing a lollipop from you, உங்களோட grandmother நீங்க lollipop சாப்பிடும்போது அவங்க புடிங்கி சாப்பிடுறாங்களா? ஸோ உங்களோட பாட்டி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும்ல, ஃபன்னாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஃபன்னான பாட்டியை பற்றி பார்க்க வரோம். வாங்க பார்க்கலாம். The computer swallowed grandma. Yes, honestly, it's true. She pressed control and enter and disappeared from view. ஸோ இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, the computer swallowed grandma-னா கம்ப்யூட்டர் கிராண்ட்மாவை விழுங்கிடுச்சு. ஸ்வாலோடுனா நம்ம விழுங்கிறதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு மாத்திரை விழுங்கிட்டியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the computer swallowed grandma. கம்ப்யூட்டர் கிராண்ட்மாவை விழுங்கிடுச்சு. எஸ், honestly it's true. நிஜம்னு சொல்றாங்க. she pressed control and enter keys. எதனாலனா இவங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பட்டனும் என்டர் பட்டனும் பிரஸ் பண்ணதுனால அதனால டிஸப்பியர் ஆயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. வாங்க இப்போ ஸ்டான்ஸா 2 பார்க்கலாம். It devoured her head completely. The thought just makes me squirm. She must have caught a virus or been eaten by a worm. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சடனா அந்த கம்ப்யூட்டர் சடனா டர்ன் ஆகி அந்த கிராண்ட்மாவை திடீர்னு அப்படியே விழுங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு கன்ஃபார்ம் வைரஸ் தான் முழுங்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வாம் இல்லைன்னா வாம் விழுங்கிட்டு இருக்கும்னு சொல்றாரு, நினைச்சுக்கிறாரு ஆர்த்தர். வாங்க ஸ்டான்ஸா 3 பார்க்கலாம். I searched through the recycle bin and files of every kind. I even used the internet, but nothing I did find. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரீசைக்கிள் பின்னில் தேடி பார்த்துட்டேன், ஃபைல்ஸ்லையும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல, பாட்டியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்டர்நெட்லேயும் தேடி பார்க்குறாரு, ஆனால் அதுலேயும் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல, பாட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, வாங்க இப்போ 4th ஸ்டான்ஸா பார்க்கலாம். In desperation, I asked the Jeeves my searches to refine. The reply from him was negative. Not a thing was found online. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்பிரேஷன் ரொம்ப ஹோப்லெஸ்னஸ் ஆயிட்டாரு அந்த ஆத்தர். ஸோ அவர் ஆஸ்க்ஸ் அவங்களோட ஃப்ரெண்டு ஜீவ்ஸ் கூப்பிடுறாரு, ஃபோன் பண்ணி தேடிலாம் பார்க்க சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட இருந்தும் எந்த ஒரு பதிலும் வரல. ஸோ பாட்டியும் இன்னும் கிடைக்கல. ஸோ இவங்க ஆன்லைன்லேயும் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஸ்டான்ஸா 5 பார்க்கலாம். ஸோ இஃப் இன்சைட் யுவர் இன்பாக்ஸ் மை கிராண்ட்மா யூ ஷுட் சி, ப்ளீஸ் காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹேர் இன் அண்ட் இமெயில் பேக் டு மீ. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிற ஆத்தர் சொல்கிறது இன்பாக்ஸில் தேடி பார்க்க சொல்கிறாரு. உங்களோட இன்பாக்ஸில் எங்கள் பாட்டியை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி, ஸ்கேன் பண்ணி, பேஸ்ட் பண்ணி என்னோட இமெயிலில் அனுப்புங்கன்னு சொல்கிறாரு அந்த ஆத்தர். அனானிமஸ்னால் என்னென்னா யாருமே தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.